Hi everyone, welcome to our channel SAJA'S. இன்னைக்கு இந்த வீடியோல டைரக்ஷன்ஸ் டாபிக்ல கிளாக் பேஸ் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி டைரக்ஷன்ஸ் உடைய பேசிக்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் லெசன்ஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோக்கு வாங்க, இன்னும் நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a watch reads 4:30 if the minute hand points east, in which direction will the hour hand points? அதாவது ஒரு வாட்ச்ல 4:30 டைம் காமிக்குது. அதுல மினிட் ஹேண்ட் அதாவது பெரிய முள் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கு. அப்போ சின்ன முள் அதாவது ஆர் ஹேண்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கும். பட் ஆனா ரொம்ப சிம்பிளா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளாக்ல டிரா பண்ணிக்கலாம். ஸோ 4:30. ஸோ 4:30 போது 4க்கு ஸ்ட்ரெயிட்டா தான் நம்ம இந்த ஹார் ஹேண்ட் இருக்கணும்ட்டு அர்த்தம் கிடையாது. ஸோ 4:30 ஆல்ரெடி ஹாஃப் அவே முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தாலே போதும். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா மினிட் ஹேண்ட் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மினிட் ஹேண்ட் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ மினிட் ஹேண்ட் ஈஸ்ட் டைரக்ஷன், மினிட் ஹேண்ட் எப்படி இருக்கு, இந்த சைடு இருக்கு. ஸோ மினிட் ஹேண்ட் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கு அப்படின்னா ஹார் ஹேண்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஈஸ்ட் போட்டாச்சு. ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வெஸ்ட். ஸோ அப்போ இங்க சவுத் டைரக்ஷன், இது நார்த். சவுத் வெஸ்ட் டைரக்ஷன், இது நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், இது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன், இது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஹிண்ட்டை வச்சு இந்த டயக்ராமை ட்ரா பண்ணாலே முடிஞ்சு ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் விச் டைரக்ஷன் வில் த ஆர் ஹேண்ட் பாயிண்ட்ஸ், அதாவது ஆர் ஹேண்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி பாயிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர் ஹேண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இப்போது ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி தான் மினிட் ஹேண்ட் இருக்குது. இப்போ இந்த சைடு அதாவது இந்த டைரக்ஷன் என்னது, ஸோ இந்த டைரக்ஷன் என்னது, ஸோ இதுதான் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கு. வெரி சிம்பிள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணா இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டைம் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணி முடிஞ்ச உடனே ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி மினிட் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி மினிட் ஹேண்ட் இருக்கு. அப்போ இங்கே ஈஸ்ட்னா இதனோட ஆப்போசிட் வெஸ்ட். ஸோ இது வெஸ்டர்ன் சைட்னா அப்போ இந்த சைடு சதர்ன் டைரக்ஷன், இது நார்த் டைரக்ஷன். அப்புறம் நம்ம மற்ற கார்டினல் டைரக்ஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த டைரக்ஷன் அதாவது இங்க ஈஸ்ட் இருக்கு, இங்க இருந்து இது எந்த டைரக்ஷனு, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ ஆன்சர் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அதாவது ஆர் ஹேண்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி பாயிண்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஆர் ஹேண்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி பாயிண்ட் ஆயிருக்கு. வெரி சிம்பிள். ரொம்ப வித்தின் அ மினிட்குள்ளே இந்த ப்ராப்ளம் நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் இதே மாதிரி சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இட் இஸ் 3 o'clock in the watch. If the minute hand points towards the northeast, then the hour hand will point towards what? Question என்னன்னா வாட்ச்ல 3 o'clockன்னு சொல்லிட்டு டைம் ஷோ ஆகுது. இப்போ மினிட் ஹேண்ட் நார்த் ஈஸ்ட் நோக்கி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஆர் ஹேண்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 o'clock நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப் 3 o'clock. இப்போ இந்த மினிட் ஹேண்ட் இருக்கு தெரியுமா, அதாவது இந்த பெரிய முள், இந்த மினிட் ஹேண்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆர் ஹேண்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி பாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டினே. நம்ம எப்பவும் போல டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். மினிட் ஹேண்ட் அதாவது பெரிய முள் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, நார்த் ஈஸ்ட். இது பாயிண்ட் பண்ற இந்த இடம் நார்த் ஈஸ்ட்னா அப்போனா இது நார்த்தா, இது ஈஸ்ட் டைரக்ஷனா. ஓகே, இது நார்த், இது ஈஸ்ட்னா தான் இது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனா இருக்க முடியும். ஸோ இது நார்த்னா இது சவுத்தா, ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே இருக்குன்னா இதனோட ஆப்போசிட் வெஸ்ட் டைரக்ஷனா. இப்போ இந்த இடம் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனா, இந்த இடம் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனா. வெரி சிம்பிள். ஸோ இப்போ டைரக்ஷன் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இங்கே கொடுத்துருக்க ஹிண்ட்டை வச்சு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ஹிண்ட் தான். மினிட் ஹேண்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கு. ஸோ மினிட் ஹேண்ட் இதுதான் மினிட் ஹேண்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கு. ஆர் ஹேண்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆர் ஹேண்ட் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ சவுத் ஈஸ்ட் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். A clock is so placed that at 12 noon, its minute hand points towards northeast. In which direction does it
hour hand points at 1:30 pm. ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லப்படுதுன்னா 12 o'clock வந்து ஒரு கிளாக்ல வந்து ஷோ ஆகுது. இதுல மினிட் ஹேண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கு. இப்போ hour hand வந்து 1:30 pm அதாவது 1:30 மணி ஆகும்போது அப்போ hour hand வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12 noon வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சின்ன முள் பெரிய முள் ரெண்டுமே வந்து 12 ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிட் ஹேண்ட், அதாவது மினிட் ஹேண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டைரக்ஷன் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ மினிட் ஹேண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள். ஒரே ஒரு டைரக்ஷன் நம்மளுக்கு வந்து சொன்னாலே போதும், மற்றது எல்லாமே நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே இருக்குன்னா அப்போ இது வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்டர்ன் சைடு. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து நார்த்னா இதனோட ஆப்போசிட்டில் உள்ளது வந்து சவுத்து, இந்த டைரக்ஷன் ஈஸ்ட்னா இதனோட ஆப்போசிட்டில் உள்ளது வந்து வெஸ்ட்டு. ஸோ அப்போது இது எல்லாமே வந்து கார்டினல் டைரக்ஷன் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நார்த் வெஸ்ட்டு, இது வந்து சவுத் ஈஸ்ட். ஸோ இப்போ வந்து டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இன் விச் டைரக்ஷன் டஸ் இட்ஸ் hour hand points at 1:30 pm. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1:30 pmல hour hand வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1:30 pm அதே 12 noon கிடையாது. நம்ம இப்போ வந்து 1:30 pmக்கு நம்ம வந்து டயக்ராம் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இதுதானே 1:30. ஃபர்ஸ்ட் வந்து மினிட் ஹேண்ட் வந்து எங்கே இருந்துச்சு, நார்த் ஈஸ்டில் இருந்துச்சு. இப்போது 1:30 pmல hour hand வந்து எந்த சைடு நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி வந்து ட்ரா பண்ணிக்கிட்டீங்கன்னு வையேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து மினிட் ஹேண்ட் வந்து இதை நோக்கி இருந்துச்சா. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த ஒரு ஃபேஸை வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த hour hand வந்து எந்த சைடாக இருக்குது, இதோ ஈஸ்டர்ன் சைடாக இருக்குது. புரிஞ்சா? வெரி சிம்பிள். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணால் நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ hour hand வந்து எதை நோக்கி இருக்குது, ஈஸ்டர்ன் டைரக்ஷன் நோக்கி இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து சி. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஃப் கிளாக் ஷோஸ் 12 noon, in that 12 noon minute hand shows in the northeastern direction, then the clock turns through an angle of 135 degree in an anti-clockwise direction. In which direction will its minute hand points at 8:45 pm? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாக் வந்து 12 noon வந்து ஷோ பண்ணுது. ஸோ அந்த 12 noon ஷோ பண்ணும்போது அதனோட மினிட் ஹேண்ட், அதாவது பெரிய முள் வந்து நார்த் ஈஸ்டர்ன் டைரக்ஷன் நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த கிளாக் வந்து அப்படியே 135 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டர்ன் பண்ணும்போது 8:45 pm ஆகும்போது அப்போ மினிட் ஹேண்ட் வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 12 noon மினிட் ஹேண்டோ hour handோ 12 noonல வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து கொஸ்டினே மென்ஷன் பண்ணிட்டாங்க, மினிட் ஹேண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளாக் வந்து 135 டிகிரிக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டர்ன் பண்ணுது. ஸோ 135 டிகிரி, இந்த ஃபேஸ் வந்து 90 டிகிரின்னு வச்சுக்கலாமா. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இங்க இருந்து இப்படி வந்து டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ இந்த ஒரு ஹாஃப் எடுத்துக்கலாமா, இது வந்து ஒரு 45 டிகிரியா. ஸோ அப்போ வந்து 90 + 45 டிகிரி வந்து 135 டிகிரியா. ஸோ இப்போ கிளாக் வந்து 135 டிகிரிக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ டேர்ன்டு கிளாக் வந்து எப்படி இருக்கும் பார்க்குறதுக்குனா இப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த டேர்ன் ஆன கிளாக் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குமா. இப்போ இதில் 8:45 pm நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ டைம் வந்து 8:45 pm. ஸோ 8:45 வந்து இப்படி தானே பாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதனோட மினிட் ஹேண்ட் வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கு, அதாவது பெரிய முள் வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குன்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 12 noon இருக்கும் போது மினிட் ஹேண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை வந்து நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மினிட் ஹேண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி இருக்கு. இது நார்த்து, இது ஈஸ்டர்ன் டைரக்ஷனா. இது வந்து நார்த் டைரக்ஷனா, அப்போ இது வந்து சதர்ன் டைரக்ஷனா. இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷனா, இது வந்து வெஸ்ட் டைரக்ஷனா. அப்போ இது வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷனா இருக்கும், இது வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் நம்ம போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணபடி 12 noon இருக்கும் போது அதனோட மினிட் ஹேண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ இது வந்து மினிட் ஹேண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்கு. இப்போ 8:45 pm அப்போ
மினிட் ஹேண்ட் வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு ஃபேஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து ஒரு ஃபேஸாக கன்சிடர் பண்ணால் இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கா? ஸோ இப்படி இருக்கும் போது இந்த டைரக்ஷன் வந்து எதை குறிக்குது? சதர்ன் டைரக்ஷன் குறிக்குதா? ஸோ சவுத் இஸ் தி ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஸோ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும் கொஷின். பட் ஆனால் வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு சென்டென்ஸாக பிரேக் டவுன் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாக் பேஸ் ப்ராப்ளம்லாம் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் போட்ட எல்லா ப்ராப்ளம்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா உங்களோட எல்லா குவரிஸையும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறேன். அண்டு சில கிளாக் பேஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காகவும் தரேன். அதை போட்டு பார்த்து உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிற வரேன். Until then, it's bye from Jamila Fathima from SAJA'S.